இதெல்லாம் ஆணாதிக்க மனநிலையில இருந்து வருது. சரி, அதை விட்டோம்னா இதை கொஞ்சம் பாருங்க. இதைத்தான் சொன்னேன், பெண்களை அப்ஜெக்டிஃபை பண்றது. அதுவும் ஒரு போலீஸ்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க இந்த படத்துல. தக்காளி எவனாவது படம் மட்டும் தூக்கிட்டு வராதீங்க. ஏன்னா உங்க அண்ணன் நடிச்சு வெளிவந்த இந்த படத்துல சீனை பார்த்துட்டு இதையும் பாருங்க. இப்படி தூக்கி போட்டு உடைக்கிறது உங்க அண்ணனை பார்த்து ஒரு நல்ல இன்ஃபுளுன்ஸ்ல வந்ததுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு பொருளை ஆக்குறது ரொம்ப கஷ்டம், அதை அழிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுதான் உங்க அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. இது நல்ல இன்ஃபுளுன்ஸ் இல்ல, பட் இது கேமரால ரெக்கார்டான இன்ஃபுளுன்ஸ். இதை தவிர இதுக்கு முன்னாடி பார்த்த சீன்களாலேயும் இன்ஃபுளுன்ஸ் ஆனவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் கேமரால ரெக்கார்ட் ஆகாது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, தனி மனித ஒழுக்கம் மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சமூக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. முக்கியமா உங்க அண்ணன் மாதிரியான மாஸ் ஹீரோஸ்க்கு சமூக பொறுப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சதுக்கு அவர் எந்த அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்தது கிடையாது, எந்த மன வருத்தத்தையும் தெரிவிச்சது கிடையாது. அது படம் மட்டும் கடந்து போகாதீங்க. இதுதான் சமூக உளவியல். உங்க அண்ணனும் ஒரு ஆணாதிக்கவாதி தான். அதனாலதான் விஜய் ஏன் த்ரிஷாவை கூட்டிட்டு வந்தாருன்னு யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. த்ரிஷா ஏன் விஜய் கூட வந்தாங்கன்னு கேக்குறீங்க.